ஹலலூயா, ஹலலூயா. ஏசாயா 58வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து. ஏசாயா 58வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாம். சரி, 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் கடுத்து கொள்ளுகிறது போல் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுகிறாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிற வசனம் கர்த்தாவே, அப்பா நீங்க கொடுத்து உம்முடைய ஆவியினால் ஏவப்பட்டு பரத்திலிருந்து அருளப்பட்டு கர்த்தாவே இவைகள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இவைகளை வாசிக்கும் போது கர்த்தாவே எங்கள் இருதயம் எவ்வளவா இதை சிந்திக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது ராஜா. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து சத்தியத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீ அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு நீர் இந்த வசனத்தை எங்கள் இருதயங்களிலே கர்த்தாவே நீர் உணர செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உணர்வில்லாமல் ஜனங்கள் இருந்தால் கர்த்தாவே அவருடைய இருதயங்கள் உணரத்தக்க வண்ணமாய் கர்த்தாவே அவருடைய இருதயங்கள் திறக்கத்தக்க வண்ணமாய் கர்த்தாவே இந்த வசனங்கள் அவருடைய இருதயங்களே உள்ளம் புறம்பம் சென்று கர்த்தாவே அவைகளை மேய்ச்சலை கண்டறியத்தக்க வண்ணமாய் நீர் பேசுவீராக ராஜா. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. ஆமீன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வசனத்தை எல்லாம் வாசிச்சிட்டாங்க. சிஸ்டர் சொல்ல போறாங்க உபவாசம்னா என்ன, எதற்காக நம்ம கூடி இருக்கிறோம் இல்லையா. நேற்று தினத்தில் வராதவங்க கை தூக்கலாம் பாருங்க. நேத்திக்கு வரல, நேற்றுக்கு நைட்டு வரல, நைட்டு ப்ரேயருக்கு வரல. ஓகே, ஒரு 10 பேர் வரல, மற்ற எல்லாரும் வந்தாங்க. ஓகே, ஹல்லேலூயா. என்ன யாருக்காவது தெரியுமா? யாராவது என்ன தெரிந்தீங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. ஓகே, இதே ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். இங்கே இருக்கிற எல்லா சபை ஆர்சி, சிஎஸ்சி, பெண்டிகாஸ்ட் எல்லா சர்ச்சும் எனக்கு தெரியும். நிறைய போதகர்களையும் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற வசனம், நாம் தேவனிடத்திலே உபவாசம் எடுக்கிறது எதற்காக நாம் உபவாசம் பண்ண வேண்டும்? 21 நாள் உங்களுக்காக உங்கள் மேய்ப்பர் கஷ்டப்பட்டு பாரத்தோடு கூட திறப்பிலே நின்று அதற்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டு என் சபையிலே என்னுடைய கூடுகையிலே எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு 21 நாள் உபவாச ஜெப கூடுகை வைக்க வேண்டும் என்று ரொம்ப வைராக்கியமாய் அவர் இந்த கூடுகையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த 21 நாளும் ஆண்டுடைய சமூகத்திலே வசனத்தை நீங்கள் கைகளை அசைத்து காட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்க இப்பொழுது சொன்னதே ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில மீடியேட்டர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களிடத்திலிருந்து எடுத்து பிதாவுக்கு சொல்லுவார், பிதாவினிடத்திலிருந்து எடுத்து வந்து உங்களுக்கு அவர் கூறுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நமக்காக சிலுவையிலேயே, நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்து சொல்லி போனார். நான் போகாவிடலில் அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் வரமாட்டார். அந்த தேற்றரவாளர் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனாகில் அவர் உங்களிடத்தில் வருவார். அவர் என்னிடத்திலும் இருந்து அவர் எடுத்து அவர் சகல சத்தியத்தை குறித்தும் அவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவ ஆவியானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பகல் காலையிலே, இந்த பகல் வேளையிலே தேவ ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்க, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறது எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாச நாளென்று கர்த்தருக்கு பிரியமான நாளென்று சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேர் சாப்பிடாம வந்திருக்கிறீங்க? சாப்பிடாம வந்திருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, சாப்பிட்டு வந்தவங்களுக்கு ஒரு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாசம் என்பது நாம் பட்டினி கிடக்கிறதல்ல, நம் வயரை வெறுமையாக்கி கொள்வதல்ல. நீ உன்னுடைய வயரை வெறுமையாக்கி கொண்டு உன் இருதயத்தினுடைய எண்ணங்களினால, உன் இருதயத்தின் சிந்தனைகளினால உன்னுடைய ஆத்துமா தேவனை நோக்குகிறதா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, 3 வேளை நான் புசிக்கிறேன், நீர் கொடுத்த இந்த சரீரத்தை பலனுண்டாகும்படி நான் புசிக்கிறேன், நான் ஜீவித்திருக்கும்படியாக நான் புசிக்கிறேன். ஒரு நாள் என் பாவத்திற்காக, என் சுமைகளுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறலுக்காக நான் என்னை ஒடுக்கி, நான் என்னை உபவாசத்தை, என்னுடைய வயரை நான் காலியாக்கி தேவனிடத்தில் நான் திரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யோசிப்போம் இல்லையா? நானும் சிறு வயதிலே அப்படிதான். உபவாசம்னு சொல்லும்போ ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். 2004 நான் ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு இப்போ கிட்டத்தட்ட 10-15 வருடங்கள் நான் அப்படிதான் இருந்தேன். எப்பொழுது நான் சத்தியத்தை குறித்து இந்த வேதத்தை நான் முழுமையாக படித்து முடித்தேன், அப்போ கூட இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியத்தினுடைய ஆழங்களே எனக்கு தெரியாது. அது ஒவ்வொன்றாய் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் 10 வருடங்களுக்கு அப்புறம். ஆனால் நீங்க இந்த ஆலயத்தில் 5 வருடங்களுக்கு மேல நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தூக்குங்க பார்க்கலாம். 5 வருஷங்கள் ஆயிடுச்சு நீங்க இந்த ஆலயத்தில் இருந்து. ஓகே, பலமான ஆகாரத்தை உண்ண வேண்டிய நேரம். ஆனால் நம்ம பால் குடிக்கிறவர்களை போல் இருக்கிறோம் இல்லையா? இன்னும் உபவாச நாளை குறித்து நாம் எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அந்த நிலைமையை நாம் யோசித்தால் பரிதாபமாயிருக்கும். நம் வேதத்தின் ஆழ கருத்துக்களை நாம் சிந்திக்க ஆரம்பித்துட்டோம் என்றால் நாம் வாழ்கிறதே வெறுமை. நான் எதற்காக வாழ வேண்டும், ஏன் வாழ வேண்டும் என்று நம்மளை சிந்திக்க வைக்கும். அந்த சிந்திக்க வைக்கிறதான் ஆவியானவர். நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டிருக்க வேண்டும். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ ரெட்டிலும் சாம்பலிலும் நீ படுத்துக் கொள்ளுகிறதா உபவாச நாள்? இங்கே ரெட்டிலையும் சாம்பலையும் உடுத்திருந்த 2 பேரை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்த 2 மனிதர்கள் இந்த வேத புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டலாம். அதற்கு முன்பாக நம்ம 6வது வசனத்தை நாம் கவனிச்சு பாருங்களாம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது தான் உபவாசம் என்று சொல்லுகிறாங்க. அப்ப நீங்க உபவாசம் பண்ண வந்திருக்கிற, நீங்க உபவாச கூடைக்கு வந்திருக்கிற நீங்க ஒன்னி உங்களுடைய அக்கிரம கட்டு உடைக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, இல்லைன்னா இன்னொருத்தருடைய அக்கிரமத்தை கட்டுகளை உடைத்தறிகிறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, அப்படிதானே? ஹல்லேலூயா. இல்லை நான் வேலை கிடைக்கணும்னு வந்திருக்கிறேன், இல்லை எனக்கு வீடு கட்டணும்னு நான் வந்திருக்கிறேன், என் கடன் மாறணும்னு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? நான் உபவாசம் எடுக்கிறது என்னுடைய கடன் மாறுகிறதுக்கு. நான் இந்த 21 நாளும் கரெக்டாக நான் வந்து முடிப்பேன். அப்போ ஆண்டவர் என்னுடைய வந்து கடனை மாற்றுவார். நான் 21 நாளும் நான் கரெக்டாக நான் வந்தேன்னா இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பாரு. இது எல்லாமே உன்னுடைய விசுவாசம். உன்னுடைய விசுவாசம் கண்டிப்பாய் உன்னை காப்பாற்றும், உன்னை காப்பாற்றிவிடும். அந்த விசுவாசம் உனக்கு மேன்மையாய் கொடுக்கப்படும். அந்த விசுவாசம், கர்த்தர் மேல நீ வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஆனால் அது அல்ல உபவாசம் என்பது.
அது அல்ல. உனக்கு சுகத்தை கிடைக்கிறது மட்டும் உபவாசம் அல்ல, கடன் மாறுகிறது மட்டும் உபவாசம் அல்ல, வேலை கிடைக்கிறதுக்காக உபவாசம் பண்ணுகிறது மட்டும் உபவாசம் அல்ல, கணவர் மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்கிறது மட்டும் உபவாசம் அல்ல. உன்னுடைய அக்கிரம கட்டுகளும் நுகத்தடிகளையும் நீ முறிக்கத்தக்க வண்ணமாய் பரலோகத்திலிருந்து ஒரு பலனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். பாரு, அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிறதுக்காக இந்த 21 நாள் உபவாச கூடுகையிலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 21 நாள் முடியம்பம் நீ ஒரு பலனா கரெக்டா நீ போனோம். தேவனே, நான் உபவாசம் எடுக்கிறது நுகத்தடிகளை என்னுடைய அக்கிரமங்களும் என்னை விட்டு அகன்று போகும்படியாக என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கலாம், நம்ம யோனாவுடைய புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். அக்கிரம கட்டுகள் எப்படி அந்த இடத்துல இருந்து அவிழ்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பாருங்கள், யோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமா வாசிக்கலாம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஹல்லேலூயா. இங்க பாருங்களேன், யோனா என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அந்த யோனாவுக்கிட்ட தேவன் பேசுகிறார். இன்னைக்கு தேவன் டைரக்டா யாருக்கிட்டையாவது பேசுறாரா? பிதா டைரக்டா யாருக்கிட்டையாவது பேசுகிறார்களா? அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்துக்குள்ள நான் இருக்கிறேன். கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார். தேவனோட பிதாவோடு கூட டைரக்டா பேசுற அளவுக்கு பரிசுத்தத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற யாராவது இருக்கிறாங்களா? யாரும் இல்லை. போதகர்கள் கூட சொல்ல முடியாது இல்லையா? சுவிசேஷகர்களும் சொல்ல முடியாது. எவ்வளவோ பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பத்தக்கவண்ணம் வல்லமையுள்ள ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கேட்டார் சொல்லுவார்களா, நான் பிதாவினிடத்தில் டைரக்டா பேச முடியும் என்று சொல்லி? இங்க ஒருவரிடத்தில் தேவன் டைரக்டா சொல்லுகிறார். பாருங்க, யோனாவே, யோனாவே, நீ எழுந்து மகா நினிவேயாகிய நினிவே பட்டணத்துக்கு நீ போ. அங்கே அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் நீ பேசுன்னு சொல்ற, பிரசங்கி என்று சொல்றாரு. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். உங்க சபையில, இந்த சபையில இருக்கிற இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்க போறாரு. உபவாச நாள் என்ன என்பது உன்னுடைய அக்கிரம கட்டுகளை அவிழ்க்கத்தக்க வண்ணமாய். இங்க பாருங்க, ஒரு நினிவே பட்டணத்துக்கு, நினிவே பட்டணங்கிற ஒரு தேசத்திலே, அந்த நினிவே பட்டணத்துல மக்களுடைய அக்கிரமம் மிகுதியானபடியினால தேவனால் அதை சகித்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய சமூகத்துல இங்க இருக்கிற உலகத்தின் அதிபதி போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பாரு, நீ உன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட ஜனங்கள், உன்னுடைய சாயலில் நீ படைத்தாய், உன்னுடைய ஜீவனை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாய். பாரு, அவர்கள் எப்படி அக்கிரமம் செய்கிறார்கள் என்று சொல்லி, அவர்களுடைய அக்கிரமம் அவருடைய பாவங்களும் நீ நோக்கி பார்க்கிறது இல்லையோ? இந்த உலகத்திலிருந்து உலகத்தின் அதிபதி அங்க போய் அது கம்ப்ளைண்ட் பண்ண அவருடைய சமூகத்திலே வந்து எட்டினது என்று யோனாவிடத்துல சொல்றாரு. பாருங்க, யோனாவே, நீ நினிவே பட்டணத்துக்கு போய் நினிவேக்கு விரோதமாய். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பாவம் செய்துட்டு, நேற்றைய தினத்திலே நான் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி இருக்கும்போது 2 சிஸ்டர்ஸ் பின்னாடி உட்காந்து பேசுறாங்க, சிரிக்கிறாங்க. களி ஆடுகிறதுக்கும் பேசுகிறதுக்கும் தேவனுடைய சமூகம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்காக தான் நாம் வந்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே நாம் கேட்டதுல பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களே நீங்கள் பேச வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அறிவை உணர்த்தக்கூடிய வார்த்தைகளை நீங்க பேச வேண்டும். புத்தியை தெளிய வைக்க வேண்டிய வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் அலட்சியமாக களியாடி தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் புறங்கூறி சிரித்தும் களியாடியும் நீங்கள் வாழ்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தேசம் தான் நினிவே பட்டணமாய் இருந்தது. நினிவே பட்டணத்தை அழிக்கும்படியாக தேவன் யோனாவை அனுப்புகிறார். பாருங்க, யோனாவே, நீ போ, நினிவே பட்டணத்துக்கு போய் நீ சொல்லு, அதற்கு விரோதமாய் நீ சொல்லு என்று சொல்லி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லி, நான் அந்த தேசத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லி.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அக்கிரமம் மிகுதியானபடியினாலே இந்த ஆலயத்தினுடைய ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன் ஒருவர் வந்து சொன்னால் நீங்கள் விசுவசிப்பீர்களா? நீங்க நம்புவீங்களா? இல்ல தனிப்பட்ட ஒரு நபரிடத்துல வந்து உன் பாவம் அக்கிரமம் தேவனுக்கு சகித்துக் கொள்ள முடியவில்லை, கர்த்தர் உன்னை கொலை செய்ய போகிறார், கர்த்தர் உனக்கு மரண தண்டனை கொடுக்க போறார், கர்த்தர் உன்னை அழிக்க போகிறார் என்று சொன்னார், உன்னையும் உன் சந்ததியை அழித்து போடுவார் என்று சொன்னால் நீ என்ன நினைப்பாய்? நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கும்? இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. ஏன்னா அப்படிதான் சொன்னாங்க. எப்போ? நோவா காலத்துல. நோவா காலத்தில் அப்படித்தானே சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க, அப்படி சொல்ல மாட்டேன் சிஸ்டர். அப்படி சொல்லுவாங்க. நோவா காலத்தில் அப்படிதான் சொன்னாங்க. ஜனங்களை குறித்து உங்களுக்கு தெரியல, ஆனா அவர் படைத்த படைப்பை குறித்து அவர் நல்ல தெளிவா இருக்கிற தேவன், அவர் நல்ல ஞானமுள்ள தேவன், அவர் அறிவுள்ள தேவன், அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். தன்னுடைய படைப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லாவற்றையும் படைத்து சந்தோஷப்பட்ட தேவன் மனிதனை படைத்ததற்காய் விசனப்பட்டார். அவர் வேதனைப்பட்டார், அவர் கண்ணீர் விட்டார். தன் சாயலிலே படைத்த ஜனங்களை பார்த்து, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, 2 மணி நேரம் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து நீ ஜெபிக்கவும் பாடலை பாடவும் வேதத்தினுடைய வார்த்தைகளை கேட்கவும் உனக்கு அசதியா இருக்கிறதா? உனக்கு களியாடுகிறதா? உனக்கு அது லட்சியாய் தோன்றுகிறதுக்கா? உனக்கு அது விளையாட்டா தோன்றுகிறதா? இங்கே பாருங்கள், விளையாடி கொண்டிருந்த நினிவே பட்டணத்துக்கு யோனாவை அனுப்புகிறார். அந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா யோனாக்கு தெரியும், இவ்வளவு ஆழமா இவ்வளவு பயங்கரமா சத்தமா பிரசங்கம் பண்ற ரீஜாக்கு தெரியும் தேவன் யார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் இறங்குகிறவர் என்று யோனாக்கு தெரியும். யோனா என்ன பண்ணாரு? தர்சீசுக்கு போகாமல், நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பாருங்க, நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களை ஏசாயா வசனம் என்ன சொல்லுது? அக்கிரமத்தில் இருக்கிறவங்களை, நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி விடுகிறதுக்கு தான் உபவாச நாள். இன்றைக்கு உங்களுடைய நெருக்கத்தையும் உங்களுடைய கட்டுகளையும் உங்களுடைய நுகத்தையும் முறித்தறிகிறதுக்கு சர்வ வல்லவராகிய தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த கூடிகையை நான் முடித்து போகும் பொழுது, அப்பா, என்னுடைய அக்கிரமை கட்டுகளும் என்னுடைய நுகத்தடிகளும் என்னுடைய ஆண்டவர் இயேசுவின் நெருக்கங்களும் இந்த இடத்துல உடைக்கப்படும். இந்த இடத்துல உடைத்து எறிந்து என் கிறிஸ்துவின் சாயலாக, என் கிறிஸ்துவுக்காக நான் எழும்பி பிரகாசிப்பேன். உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனாய் நான் உள்ளே பிரவேசிக்கத்தக்கவனமாய் உம்முடைய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்வேன், நான் அதன்படி நடப்பேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் உபதேசம் என்றால் அப்போஸ்தலர் உபதேசத்தின்படி நடக்கணும். நடக்கலைன்னா அவன் அப்போஸ்தலன் அல்ல. கரெக்டா சொல்லுவாங்க. ரோமபுரியர்களும் சரிதான், ரோமர்கள், யூதர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, அப்போஸ்தலர் எங்களுக்கு தெரியும். சும்மா பையெல்லாம் நீங்க அப்போஸ்தலன்னு சொல்ல முடியாது. அவர்களிடத்துல போய் நானும் அப்போஸ்தலன் தான் என்று சொல்ல முடியாது. அப்படின்னு அவர் சொல்ல, அப்போஸ்தலனை பார்த்தா எங்களுக்கு தெரியுங்க, அவன் நின்னாலே உலகத்தான் அதிருவான். ஹல்லேலூயா. நீங்க யாராவது நின்றா உலகம் அதிருகிறதா? நீங்க யாராவது இந்த ஆலயத்திலிருந்து ஆராதனை முடித்து வெளியே போகும்போது உங்களை பார்க்கிறவர்கள் அதிர்கிறார்களா? நடுங்குகிறார்களா? ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் மெய்யாய் உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். பாருங்க, நினிவே பட்டணத்துக்கு போறார். பாருங்க, அவர் பிரசங்கம் பண்றார். எல்லா வசனத்தையும் சொல்லுகிறதுக்கு எனக்கு எடுத்து வாசிக்கிறதுக்குள்ள நேரம் இல்லை. ஆனால் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. நெருக்கத்தில் அங்க ஒருத்தர் கூப்பிடுறார். பாருங்க, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யோனா கிட்ட டைரக்டா தேவன் பேசுறாரு. ஆனா யோனா எங்க இருக்கிறாரா? நெருக்கத்துல இருக்கிறான். நெருக்கத்துல இருக்கிற யோனா எப்படிங்க நினிவே பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண முடியும்? யோனாவே நெருக்கத்துல இருக்கிறார். பாருங்க, நம்ம நினைப்போம் நம்ம பாஸ்டரே நெருக்கத்துல இருக்கிறாங்க, அப்புறம் எப்படி எங்க நெருக்கத்துக்காக அவருடைய ஜெபிக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா ஏன் நெருக்கப்படுகிறான்? கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தான், கீழ்ப்படியவில்லை.
அவர் இரக்கமுள்ளவர் தான். ஆனால் அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. உலகத்தை அழிப்பேன் என்று சொன்னால் அழிச்சிருவாரு. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் என்றால் அவர் பார்க்க மாட்டார். நீ மரணப்பட்டாலும் அவர் திரும்பி பார்க்க மாட்டார். பாவத்தில் நீ செத்தாலும் அவர் திரும்பி பார்க்க மாட்டார். அவர் பாவத்தை பார்க்கிற தேவன் அல்ல, ஆனால் மனமிறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. நீ மன்னிப்பு கேட்டால், நீ உன்னுடைய நெருக்கத்திலே கூப்பிட்டால், உன் அக்கிரம கட்டளை இருந்து கொண்டு நீ கூப்பிட்டால், என் தேவனே, என் அக்கிரமத்திலே நான் சாகிறேன், நான் மடிந்து போகிறேன், என்னை நீர் காப்பாற்றும் என்று அவரை நோக்கி நீ கெஞ்சினால், ஒருவேளை நினிவே பட்டணத்துக்கு மனம் இறங்கினது போல கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்குவார். ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படியாமை யோனாவை நெருக்கத்துக்குள்ள கொண்டு போச்சு. உபவாசம் எதுக்கு இருக்கணும்? நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றார். உன்னுடைய காணிக்கை நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் அடுத்து வரேன், நான் உங்களுக்கு காணிக்கையிலே நான் உங்களுக்கு வரேன், காணிக்கை கொடுத்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் சரி கட்டிடல, என் பாவத்துக்கெண்டெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு நாளும் சரி கட்டப்படாது. ஹல்லேலூயா. நீங்க கொடுங்க. உங்களுடைய ஆலயம் நிரம்பி வழியும்படியாக மல்கியால எழுதி இருக்கிறேன். என் ஆலயம் எப்படி இருக்கக்கூடாது? வறட்சியில இருக்கக்கூடாது, நிரம்பி வழியும்படி உங்களுடைய காணிக்கையில கொண்டு கொடுக்கணும். இல்லைன்னா அதுக்கும் கேட்பாரு கணக்கு. அது உங்க விருப்பம், உங்களுடைய மன மகிழ்ச்சி, உங்களுடைய இருதயத்தின் களிப்பு, நிறைவு, அந்த காணிக்கை கொடுக்கணும். அந்த நிறைவு தான் அங்க காணிக்கை. அல்லாம பாவ கட்டுகளிலிருந்து அறுக்கப்படுறதுக்கு நீ பணம் கொடுத்தேன் அப்போஸ்தலர் சொல்றாரு. பணம் கொடுத்து வாங்குறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி, நீ பணம் கொடுத்து ஆவியானவரை வாங்க முடியாது, நீ பணம் கொடுத்து நீ இயேசுவை வாங்க முடியாது, நீ பணம் கொடுத்து பிதாவை வாங்க முடியாது, அவருடைய சட்டத்தை நீ மாற்ற முடியாது. உலகத்தின் நீதிபதியாக இருக்கிறவரிடத்தில் நீ போய் பணத்தை கொடுத்து உன் சட்டத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்தும், அந்த கட்டுகளிலிருந்தும், அந்த அக்கிரமத்திலிருந்தும், உலகத்தின் நீதிபதியிடத்திலிருந்து நீ தப்பி கொள்ளலாம். பரமபிதாவாய் இருக்கிற நீதிபதியிடத்திலிருந்து நீ ஒருபோதும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒரு நாளும் நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. நெருக்கத்துல யோனா கூப்பிட்டான் பாருங்க. அவர் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் இருக்கு பாருங்க. வயிற்றிலிருந்து கூக்கரலிட்டே நீர் என் சத்தத்தை கேட்டீர். நீ நெருக்கப்படுறியா? சத்தமா கூப்பிடு. ஏன் நெருக்கப்படுற? கீழ்ப்படியாததுனால தானே நெருக்கப்படுற. கீழ்ப்படியாததுனால தானே புருஷன் நெருக்கிறான், மாமியார் நெருக்கிறாங்க, மாமனார் நெருக்கிறாங்க. உன்னை நெருக்கி எதுக்கு ஏவுறாங்க? ஏன் உன்னை கஷ்டப்படுத்துறாங்க? ஏன் கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க? ஏன் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க? நீ நெருக்கப்படுகிறது கீழ்ப்படி. எங்கேயோ நீ கீழ்ப்படிய மறந்து போயிட்ட. யோனா கீழ்ப்படிய மறந்து போயிட்டான். அவருக்கு ஞாபகப்படுத்துறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கூட்ட போது நினிவேலே போகிறதுக்கு மறுபடி அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை நெருக்கியேவுவார். கர்த்தர் சொன்ன காரியத்தை நீ செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கர்த்தர் நெருக்கியேவுவார். அதை நீ மறந்து போகாதே. யோனாவை நெருக்கினார் மீனின் வயிற்றுக்குள்ளாலே. அவர் நொறுக்கி எடுத்தார். அவர் சொன்னார், ஆண்டவரேன்னு கத்தின போது அவர் சத்தத்தை கேட்டு நினிவே பட்டணத்திலே கொண்டு மீன் கக்கி விட்டது. அந்த இடத்துல இருந்துட்டு நினிவே பட்டணத்துக்கு அவர் பிரசங்கம் பண்றாரு பாருங்க. 3வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும் படிங்க பார்க்கலாம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரத்துடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார்.
பாருங்களேன், எனக்கு எல்லா வசனம் எடுத்து பேசுறதுக்கு முடியாது. அதனால தான் குறிப்பான வசனங்களை மட்டும் உங்களுடைய இருதயத்தில் நான் போட்டு போகிறேன். அதற்கு முன்பாக 3வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோனா என்ன சொல்றாருன்னா, யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணம் விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்த்து போடப்பட போடும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அந்த நினிவே பட்டணம் மொத்தத்தை கவிழ்த்து படணும். எப்படி? அடியில் இருக்கிறது மேலே இருக்கிற கட்டிடங்கள், மனிதர்கள், மிருகங்கள் எல்லாம் என்ன ஆகும்? பூமிக்கு அடியில போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், யோனாக்கு சொல்லி அனுப்பின செய்தி இதுதான். யோனாவே, நீ நினிவே பட்டணம் 3 நாள் பிரயாணப்படணுமா. அவ்வளோ பெரிய தேசம், அவ்வளோ பெரிய இடம்ங்க நினிவே பட்டணம். 3 நாள் பிரயாணம் பண்ணுமா. சென்னையே ஒரே நாளில் சுற்றி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சின்ன இடம் தான். அப்படி இருக்கும்போது அதுக்கு 3 மடங்கு இருக்கும் நினிவே. பாருங்களேன், இந்த 3 நாள் பிரயாணப்பட்டு வருகிற இந்த நினிவே பட்டணத்துக்குள்ள யோனா பிரவேசித்து போய் 1 நாள் பிரயாணப்பட்டு அந்த இடத்துல இறங்கி சொல்றாங்க, இன்னும் 40 நாள் தான். இன்னும் எத்தனை நாள்? இன்னும் 40 நாள் தாங்க உங்களுடைய பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு இந்த செய்தி. அதை 4, 5, 6 வசனம் இந்த செய்தியை கேட்ட அந்த நினிவே ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று தான் நீங்கள் வாசித்து கேட்ட வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை அழிக்க போகிறாங்க. இன்னைக்கு இந்த கேரளா ஃபுல்லா அழிய போகுது, கடலில் உள்ள தண்ணீர் மொத்தம் இங்க வரப்போகுதுன்னு சொன்ன நம்புவீங்களா? அதான் யோனா சொன்னார், நோபா காலத்தில் சொன்னார் பாருங்க, ஐயோ தண்ணி வந்து அழிய போகுது, நீ மனம் திரும்பு அப்படின்னு அவர் செய்தி சொன்னாராம், நற்செய்தி சொன்னாராம், சுவிசேஷத்தை அறிவித்தாராம். அவங்க எல்லாம் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் தண்ணீர் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் உணராதிருந்தார்கள். பாருங்களேன், எவ்வளவு பரிதாபம். நாமும் அப்படித்தானே, தண்ணி வருதா, ஐயோ தண்ணி வந்து கழுத்தப்படுதா, என்னென்ன பொருள் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து போய் பத்திரப்படுத்து, நம்ம எங்க போகலாம், எங்க ஓடலாம், எங்க ஓடி நம்ம காப்பாற்றப்படலாம். எங்க போனாலும் காப்பாற்றப்பட முடியாது. தேவன் நினைத்ததை செய்து முடிப்பன், எங்க ஓடினாலும் ஓட முடியாது. நினிவே பட்டணத்துக்கு போன்னு சொன்னா அவன் தர்சீசுக்கு போன முடிஞ்சிச்சுதா, ஓட முடிஞ்சிச்சுதா? யோனாவால போக முடிந்ததா? அவன் மாறி போக முடிந்ததா? உபவாசத்தோடு நம்ம வந்திருக்கிறோம் அல்லவா? உன்னுடைய அக்கிரம கட்டுகள் அழிக்கத்தக்கவனமாய் உன்னுடைய உபவாசம் இருக்கிறதா? அதற்காக நீ தேவனிடத்தில் வேண்டுகிறாயா? உன் இருதயம் திருப்பப்படுகிறதா தேவனிடத்தில்? அதை சொல்லி உணர்த்த வந்தாலும் 2 மணி நேரம் தான். இந்த வாசலை விட்டு வெளியே போன உடனே இதெல்லாம் மாஞ்சு போயிடும். அக்கா என்ன மீன் வாங்கின நைட்டுக்கு? அப்படித்தானே கேட்போம் நம்ம. உண்மைதாங்க, நான் அப்படிதான் கேட்பேன். நீங்க நல்லவங்க, நான் அப்படிதான் கேட்பேன். சமைச்சிங்களா, நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க? அதில் எவ்வளவு பரிதாபமான நிலைமையில நம்ம இருக்கிறோம்னு நீங்க பாருங்க. நம்முடைய உபவாச நாள் நம்முடைய அக்கிரம கட்டுகளையும் நம்முடைய நுகத்தடிகளையும் முறித்தெறியத்தக்க வண்ணமாய், உடைத்தெறியத்தக்க வண்ணமாய் நம்முடைய உபவாச நாள் என்று சொல்ற. இங்க பாருங்க, நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி இருக்காரு. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அதற்கு முன்பின வசனம் சொல்றேன், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அவர்கள் ஸ்ட்ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்காண்டாரங்கள் சொல்றாங்க. இன்னைக்கு உபவாசம் நாளுக்கு நம் செயர்ல அழகாய் நாம் ட்ரெஸ் பண்ணி அழகாய் நாம் வந்து செயர்ல உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லவா? நம் தரையில கூட நம்முடைய பாஸ்டர் உட்கார வைக்கல பாருங்க. உங்களுக்கு எல்லாம் கால் வலிக்கும் என்று சொல்லி செயர் போட்டு உங்களுக்கு உட்கார வைத்து உங்களுக்கு தண்ணீர் கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து உங்களை எவ்வளவு அருமையாய் அவர் பார்த்து கொள்ளுகிறார் பாருங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே பேசப்படுகிற வசனமும் இங்க பேசப்படுகிற உபதேசங்களும் உங்கள் இருதயங்களிலே வந்து எட்டவில்லையோ? இன்னும் உங்கள் இருதயங்கள் திறக்காமல் இருக்கிறதோ? யோனா தேவனை நன்றாய் அறிந்திருந்தான், அவனுடைய இருதயமே அடைக்கப்பட்டது பாருங்க.
கர்த்தரை அறிந்த பிள்ளைகளையே வஞ்சிக்கத்தக்கவண்ணமாய் சத்ருவானவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதையாயிருங்கள். அவர் கெத்சமனே தோட்டத்திலே அவர் போகும் பொழுது அவர் ஜெபிக்க சென்றார். உங்களுடைய பாவங்களுக்காக மரிக்கப்படும் பொழுது, உங்களுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்ட போது, அவர் கெத்சமனே தோட்டத்திலே, நீங்கள் மார்க்கு 14வது அதிகாரத்தில் நீங்க படித்து பார்த்தீர்களா, லூக்கா 22ல நீங்க படித்து பார்த்தீர்களா, அங்கே சொல்லப்படுகிறது கெத்சமேன் தோட்டத்திலே அவர் போனார் தான் ஜெபிக்கும்படியாக. ஐயோ, இந்த கோர சிலுவையின் வேதனை, இந்த பாவ கட்டை என்னால் சுமக்க முடியாது, என் தேவனே உமக்கு சித்தமாயிருந்தால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கி போடும் என்று அவர் கேட்டார். லூக்கால சொல்லுது தேவதூதன் அவனை தேற்றினான் என்று. அது மார்க்கு குறிப்பிடவில்லை, ஆனால் லூக்கா குறிப்பிட்டிருக்கிறார். தேவதூதன் அவனை வந்து தேற்றினார் என்று சொல்லி. அப்பொழுது சீடர்களிடத்தில் அவர் கேட்கிறார், நீ கொஞ்ச நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதோ? நீ இப்படி தூங்குகிறாயே, கொஞ்ச நேரம் நீ விழித்திருக்க கூடாதோ? நினிவே பட்டணத்தினுடைய ராஜா விழித்துணர்கிறார். ஐயோ, நான் ஜெபிக்க வேண்டியது. சர்வசேனையின் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி இருக்கிறார், யோனாவை அனுப்பி இருக்கிறார். ஐயோ, என் பட்டணம் ஆண்டவரே அக்கிரமத்திலே மடிந்து போகாதபடிக்கு அதற்காக கீழே இருக்கிற வசனத்தை நீ படித்து பார்த்தா தெரியும். ஐயோ, உங்கள் அக்கிரமத்தை விட்டுவிட்டு தேவனிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு யோனா இந்த ராஜா சொல்லி அனுப்புறார். பாருங்க, உன் அக்கிரமத்தில் இருந்து எல்லாருடைய அக்கிரமத்தையும் விட்டுட்டு நீ திரும்ப. நீங்க திரும்ப ரெடியா இருக்கிறீங்களா? இந்த 21 நாள் உபவாச ஜெபம் முடிந்த உடனே உங்களுடைய அக்கிரம கட்டுகளை எல்லாம் விட்டு, உங்களுடைய நுகத்தடிகளை எல்லாம் விட்டுட்டு நீங்க மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்க நினைக்கல, என்ன அக்கிரமம் அப்படி பெருசா செஞ்சிட்டோம், நானா கொலையா பண்ணன, நானா விபச்சாரம் செஞ்சுட்டேன் வந்து நின்ன, நான் காம விகாரம் கொண்டா இருக்கிறேன், தினமும் 3 வேளை ஜெபம் பண்றேன், என் குடும்பத்தில் நான் நல்லா வந்து குடும்ப ஜெபம் செய்கிறேன், எல்லா கூடிகளையும் பாஸ்டர் கூப்பிட்டு முதல் படியா வந்து நிற்கிறேன், முதல் வரிசையில இருக்கிறேன், அவர் சொல்றதெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு. அப்படித்தானே? சின்ன பொய்ங்க, ஒரு சின்ன பொய். அனனியா சப்பீரா, ஒரு சின்ன பொய் மரண தண்டனை அவளுக்கு வந்தது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பொய் சொன்ன, சின்ன பொய் சொன்னது வேற எந்த காரியத்தை குறித்தும் இல்லை, தனக்கு இருந்த சொத்து தான் வித்து அப்போஸ்தலர் பாத்துல ஒரு பங்கை வச்சுட்டேன். அது சொல்லணும்னு அவசியம் இல்லையே. நீங்கள் அந்த ஆழ கருத்து, நான் ஏன் இதை குறிப்பிடுங்க நீங்க நினைக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவரை நீங்க ஏமாத்த முடியாது. யாரை வேணாலும் நீங்க ஏமாத்தி கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவரை நீ செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் நிமிடத்துக்கு நிமிடத்துக்கு தேவனிடத்தில் அறிக்கையிட்டு கொண்டே இருப்பார். அவர் ஏற்படுத்தின தேவதூதன் அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அங்கே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, எழுதி கொண்டே இருக்கிறார். நீ செய்கிற பாவத்தை குறித்தும், நீ செய்த மீறுதலை குறித்தும், நீ சொன்ன பொய்யை குறித்தும் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். அந்த புஸ்தகத்தை உனக்கு முன்பாக திறக்கும் பொழுது, ஐயோ நான் இதை சொன்னேனோ, இதை யாராவது உணர்த்தி இருந்தால், அந்த உணர்த்தி இருந்தால் நான் இதை செய்திருக்க மாட்டேனே என்று சொல்லி நீ பரிதாபமாய் நிற்க கூடாது என்பது நக்கதாதான். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்த நான் இந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு யார் என்று தெரியாது பாஸ்டர், இந்த சபை இருக்கிறது என்று தெரியும், ஆனால் ஒரு நாளும் நான் இந்த இடத்துக்கு வந்ததில்லை. ஹல்லேலூயா. 25 வருடம் சென்னை பட்டணத்திலே நான் வேலை செய்து என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்து கொண்டிருந்த என்னை, நீ வேலை ரிசைன் செய்து நீ போ, உன் தகப்பனுடைய தாயுடைய தேசத்துக்கு நீ திரும்பி போ என்று அவர் என்னை அனுப்பினார். நீ போய் சொல்லு என்று. ஹல்லேலூயா. என்னை அனுப்பினார். பாருங்க, நல்ல சம்பாத்தியம், நல்ல வேலையில இருந்தேன். நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு நன்றாய் சாப்பிடுகிறதுக்கு அந்த வருமானம் போதுமானது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்துக்கு போய் என்று. என்னோட இல்ல, என் புருஷன், நான் சொல்லி கேட்கவே இல்லை. இந்த யோனா மாதிரிதான், நீ போன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்படி இல்லப்பா, இப்படி இல்லப்பான்னு சாக்கு போக்கு யோனா மாதிரி சொல்லுவேன். 14 வருஷம் தண்டனை அனுபவிச்சேன். நான் சிரிச்சிட்டு சொல்றேன்,
14 வருஷம் அந்த தண்டனையை. நினிவே பட்டணத்துக்கு போகாததுக்கு வெறும் 3 நாள் இரவும் பகலும் தாங்க மீனுக்கு வயிற்றுல இருந்தான். அவனுக்கு அவ்வளவுதான் தண்டனை. 14 வருஷம் வேதனை அனுபவித்தேன். அக்கிரம கட்டுகளின் நுகத்தை நான் சுமந்து கொண்டிருந்தேன். 14 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவரே, இது என்னால முடியாது, என்னால இதை சுமக்க முடியாது, இனி நான் ஒப்பு கொடுக்கிறேன், உங்க சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன், என் பாரத்தையும் என்னுடைய அக்கிரமங்களை நான் இறக்கி வைக்கிறேன் என்று அவர் சொன்ன போது, அவர் என்னுடைய அக்கிரமத்தை அவர் மன்னித்தார், அவர் என்னுடைய மீறுதலை மன்னித்தார், என்னுடைய நுகத்தடி அவர் முறித்தார். இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு முன்பாக, மைக்குக்கு முன்னாடி, மேடைக்கு முன்பாக எழும்பி நின்று சத்தமா கத்தி வைராக்கியமாய் என் தேவனை குறித்து நான் சொல்ல முடியும், என் இயேசுவை குறித்து சொல்ல முடியும். சிலுவையில எனக்காக சிந்தின தேவனுடைய அவருடைய சிலுவையின் உபதேசத்தை உனக்கு எடுத்து சொல்லும்படியாக தைரியமாய் ஆவியானவர் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இங்க நான் செய்தி கொடுக்கிறதுக்கு முன்பாக உங்க மனைவி நன்றாக பேசுவாங்களான்னு கேட்டாங்க எங்க கணவரார் இடத்துல. தைரியமா மேடையில நின்று பேசுவாங்களான்னு. ஹல்லேலூயா. ரீஜா தைரியமா பேச மாட்டான், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. அவர் பயத்தின் ஆவியை நமக்கு கொடாமல் பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். சகலத்தையும் செய்யக்கூடிய, நீ கட்டவும் நாட்டவும் பிடுங்கவும் சகல அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை பெற்றுட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களே, ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் உனக்கிட்ட இருக்கிறது. நீ சகலத்தை ஜெயிக்க முடியும், சகலத்தை பிடுங்க முடியும், சகலத்தை நாட்ட முடியும். இன்றைக்கு உபவாச நாள் என்று நாம் வந்திருக்கிறோம் அல்லவோ. நீ உபவாசித்து வா. அக்கிரம கட்டுகள் உடைக்கப்படணும், உன்னுடைய நுகத்தடிகள் முறிந்து எறியணும். பசியா இருக்கிறவங்களுக்கு நீ ஆகாரம் கொடுக்கணும், உடை இல்லாதவர்களுக்கு நீ கொடுக்கணும், அவர்களுக்கு நீ இறங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராஜா பாருங்க சொல்றாங்க பாருங்க, மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதபடி மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் இப்படி 2 நாள் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவர் தம் பொல்லாத வழிகளின் கைகளின் கொடுமைகளையும் விட்டு திரும்ப கடவர்கள். அவர் தம் கைகளினால செய்த பாருங்க கொடுமைகளையும் அக்கிரமங்களையும் விட்டு பொல்லாத வழிகளையும் விட்டு நீங்கள் திரும்ப கடவர்கள் என்று சொல்லுன. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்புவார் என்று கூற சொன்னார் என்று சொல்லி அனுப்புறார் பாருங்க. ஒரு ராஜா ஒரு தேசத்தை 3 நாள் பிரயாணம் பண்ண கூட அவ்வளவு பெரிய நினிவே பட்டத்தின் ராஜா சொல்லி அனுப்புறார் பாருங்க. உன்னுடைய அக்கிரமத்தை விட்டு நீ மனம் மாறு, நீ திரும்பி வா. ஒரு மாடு கூட தண்ணி குடிக்க கூடாது. உங்க வீட்டுல ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு தானே வந்தீங்க இல்லையா? புருஷனுக்கு சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு தானே வந்தீங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு தானே வந்தீங்க. இங்க ராஜா என்ன சொல்றாரு, நினிவே பட்டணம். நீங்க சொல்லுவீங்க கேரளா கவிழ்க்கணும்னு சொன்னா நான் அப்படி செய்யறேன், அப்படிதானே? கேரளா கவிழ்க்கப்படுன்னு சொன்னா நான் அப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இன்னும் அநேக காரியம் உனக்கு நான் சொல்லணும், ஆனா இது போதாது, இந்த டைம் நேரம் போதாது அப்படின்னு வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி எவ்வளவோ ஆழமா அவர் சொல்றார் பாருங்க. நீ வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறாமா, நீ என்கிட்ட வா. நீங்க எப்படின்னா வேண்டாம் நான் வரேன், ஆனா இந்த பாரத்தோடு தான் வருவேன், இந்த சுமையோடு தான் வருவேன். பால் குடிச்சிட்டு தான் நான் இருப்பேன், எனக்கு புரோட்டீன் எல்லாம் வேண்டாம், பால் மட்டும் போதும். இந்த புரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டு ஜீரணமாகாத வயிறு கடகடா உடகுடான்னு சொல்றதை விட பாலை குடிச்சிட்டு நிம்மதியா நான் படுத்துருவேன்னு நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? இந்த வசனம் போதும் நாம படுத்து தூங்கலாம் என்று. பலமான ஆகாரத்தை நீங்க உண்ண வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது. ஹல்லேலூயா. தட்டுகிற சத்தம் கேட்கலையா?
வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் சொல்ற, நான் தட்டுறேன், வாசல் வழியாக நின்று தட்டுறேன், என் சத்தம் உனக்கு கேட்கலையா? உன் வாசலை திறந்தே நீ கொடுத்தாய் என்றால் நான் உன்னோடு கூட உள்ளே பிரவேசித்து நான் போஜனம் பண்ணுவேன் அல்லவோ. நீ எங்கேயோ போஜனம் பண்ண மறந்து விட்டாய். நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க. நினிவே பட்டணத்தினுடைய ராஜா அவங்களுக்கு சொல்றாங்க பாருங்க, கர்த்தாவே, தேவன் சில வேளை உங்களுக்கு இறங்கினால் சில வேளை மனதிறங்கி நம்முடைய தேசத்தை அவர் அழிக்காமல் இருப்பார் அல்லவோ என்று சொல்லி, நீங்கள் ஆடு மாடுகளுக்கு கொடுக்க வேண்டாம், மாடுகளுக்கு நீங்க தண்ணீர் கொடுக்க வேண்டாம், பெரியோர் முதல் சிறியோர் வர பால் குடிக்கிற குழந்தை வரைக்கும் நீங்கள் அவர்களுக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், ரெட்டுடுத்தி சாம்பலிலே வந்து உட்காருங்க என்று சொல்லி. ஏன் தெரியுமா? நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. சும்மா ஜெபிக்காதீங்க. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நேற்று தினத்திலே காலையில் அவர் மெசேஜ் கொடுத்துருப்பாரு, எனக்கு ஆழமான சத்தியத்தை கொடுத்துருப்பாங்க, உங்களை உணர்த்தி இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக அவருடைய மெசேஜை கேட்குறவங்க பயந்துருவாங்க, ஐயோ என்ன சொல்கிறாங்க இவர் அப்படின்னுட்டுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும். அநேக காரியங்களை நான் அவரிடத்துலேருந்து நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு அப்புறமா தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். ஆனாலும் கர்த்தர் அநேக வழிகளும் அதிக பாவத்தை மன்னிக்கப்பட்டதுனால அதிகமாய் தேவனை நேசிக்கிறான். யார் ஒருவனுக்கு அதிக பாவத்தை மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் தேவனை நேசிக்கிறார் பாருங்க. அந்த அதிகமான நேசம் அவருக்கு அநேக தேவனுடைய வார்த்தைகளுடைய ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் அதன் உள்கருத்துகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதனுங்கிறது யார், அந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும், அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும், அவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன செய்யும், என்ன செய்தால் கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றுக் கொள்வான், என்ன செய்தால் அவன் நித்திய ஜீவனுக்கு போவான், என்ன செய்தால் அவன் பரலோக ராஜ்யத்தில் போவான், என்ன செய்தால் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுமையிலே அவன் உட்காருவான் என்று அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா. சிலவேளை சிலவங்களுக்கு புரியாது, பேசிக்கா கேட்கிற வசனம் கேட்கிறவங்களுக்கு புரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், நினிவே பட்டணத்தின் ராஜா சொன்னது போல உங்கள் சபை போதர் உங்களிடத்தில் சொல்றாங்க, ஐயோ என் ஜனமே, இயேசு கிறிஸ்து வருகிறார், அவருடைய வருகை மிகவும் சமீபமாயிற்று. நீ ரெட்டுடுத்தி நீ சாம்பலிலே உட்கார்ந்திருந்து நீ உன்னை வெறுமையாக்கி கொண்டு உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ விட்டு ஐயோ இதெல்லாம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, என் தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய நான் ஒப்புக் கொடுக்கிறேன், என் அக்கிரம கட்டிலிருந்து என்னை கட்டவிழ்த்து விடுங்கப்பா என்று நீ கூப்பிடு என்று இந்த 21 நாள் உபவாசம் ஜெபத்தை கூடுகை வைத்திருக்கலாம் அல்லவோ. யாருக்கு தெரியும்? அதுதானே சொல்றாங்க, யாருக்கு தெரியும்? அந்த ராஜா சொல்றாங்க, சில வேளை அந்த தேவன் மனதிறங்கினால் இறங்குவாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இறங்குவா. அவர் மனதிறக்கத்தின் தேவன். அதனாலதான் யோனா சொன்னேன். அதுக்கு அடுத்த வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா யோனா சொல்லுவாங்க பாருங்க, வந்து எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் செய்வீங்கன்னு, அதனால தானே நான் தர்சீசுக்கு ஓடி போனேன் அப்படின்னுட்டுன்னு. எல்லாருக்கும் அப்படி செய்வாரண்டல்ல. அடுத்த குறிப்புக்கு நாங்க தான் வரேன். நீங்க நினிவே பட்டணத்துக்கு செஞ்சது போல எனக்கு இறங்கி செஞ்சிருவாருன்னு அப்படியே இருக்காதீர்கள். அடுத்த கட்டத்துக்கு நான் தாவீது கிட்ட வரேன். அங்க ஒரு பாவத்தை குறித்து நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன். தேவ ஆவியானவர் அவை மிகவும் ஆழமாக உங்களிடத்தில் சொல்ல சொன்னார். யார் அப்படி இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. அனனியா சப்பீராள் தனக்குள் வைத்திருந்த ஒரு பங்கை அவள் வஞ்சித்து வைத்தபடினால ஒரு சின்ன பொய் சொன்னனால அவள் மரணமடைந்து போயிட்டாள். ஒரு சின்ன பொய் தானே, என் கணவரிடத்தில் தானே சொன்னேன், என் பையனுக்கிட்ட தானே நான் சொன்னேன், என் மருமகளை குறித்து தானே சொன்னேன். மருமகளை குறித்து மகனிடத்தில், மருமகனை குறித்து மகளிடத்தில், தகப்பனை குறித்து பிள்ளைகளிடத்தில், பிள்ளைகளை குறித்து தகப்பனிடத்தில் நீங்கள் புறங்கூறுகிற வார்த்தை கூட தேவனுக்கு விரோதமான செயல் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஒரு சின்ன பொய் தான் மரண தண்டனை. அவள் அவருடைய ஆத்மாவை அவள் நஷ்டப்படுத்தி கொண்டாள். அவள் சொன்னாள், சப்பீராளே, நீ தேவனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு முன்பாக பொய் சொல்ல துணிந்தது ஏன்? சாத்தான் உன்னை ஏவுனது எதற்காக? சில வேளை உன் மருமகளுக்கு விரோதமாக மகனுக்கிட்ட சொல்லி அனுப்ப செஞ்சிட்டு இருக்கிறீங்களா இந்த பாவத்தை? மருமகளை மகனுக்கு விரோதமும் மகனை மருமகளுக்கு விரோதமாகவும் நீங்க பிணைக்கப்பட்டு விடுறீங்க. நுகத்தடிகளை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய தோளின் மேல நுகத்தடி
எப்படி காளையானது நுகத்தடியை வைத்து அது உழுகிறதுக்கு அது பயன்படுத்தப்படுதோ, அது திரும்ப திரும்ப அடுத்தடுத்த தலைமுறைகள் அப்படியே செய்கிறது. நீ தலைமுறையா இதுதானே செய்கிறாய். நீ உன் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இதுதானே கற்றுக் கொடுக்கிறீர்கள். அதை கற்றுக்கொள்ளவா நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். எத்தனை வருஷமாய் நீங்கள் உபவாச நாள் 7 நாள் உபவாச கூட எத்தனை வருடங்கள் நீங்கள் ஆசரித்திருக்கிறீர்கள். உங்கள் நுகத்தடிகள் முறிக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் அக்கிரமங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதா? நினிவே பட்டணத்தின் அக்கிரமங்கள் கட்டவிழ்க்கப்பட்டது. அதை நினைத்து யோனா முறுமுறுத்து கொண்டிருக்கிறான். யோனாக்கு ஒரு சந்ததி, ஒரு காரியத்தை அவர் செய்தார் பாருங்க. என்ன காரியத்தை செய்தார் தெரியுமா? அவன் இளைப்பாரி கொண்டிருந்தான். ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்து நினிவே பட்டணத்துக்கு என்ன செய்ய போகிறார் என்று பார்த்து கொண்டு, அழிப்பாரல்ல வேதம் அப்படி அவன் சிந்தனையில ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் நினிவே பட்டணத்துக்கு அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தலையில வெயில் படாதபடிக்கு நிழல் தோன்றும் வண்ணமாக ஒரு ஆமணக்கு செடியை அவர் உருவாக்கி அந்த ஆமணக்கு செடி நன்றாய் பெரிதாய் வளர வைத்த போது அவன் சந்தோஷப்பட்டான். தன்னுடைய தலையிலே வெயில் படவில்லை, நல்ல நிழலுண்டு சொல்லி நல்ல சந்தோஷமாய் சுகபோகமாய் அதில் உட்கார்ந்து அவன் மயங்கவும் அவன் புசிக்கவும் குடிக்கவும் அவன் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அடுத்த நாளிலேயே அதை அவர் பூச்சியினாலே அதை அரித்து போக செய்த போது யோனா மிகவும் விசனப்பட்டு அவன் ரொம்ப எரிச்சல் அடைந்தான். தேவனிடத்தில் ரொம்ப எரிச்சல் அடைந்தான். என்னது இப்படி பட்டு போயிட்டது என்று ரொம்ப எரிச்சலா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு பாருங்க. எப்படி சொன்னார் தெரியுமா? யோனாவே, நீ நடாததும் நீ தண்ணீர் பாய்க்காததும் நீ முளைக்க வைக்காததும் அந்த ஒரு ஆமணக்கு செடிக்காக இவ்வளவு பரிதபிக்கிறாயே, இவ்வளவு வேதனைப்படுகிறாயே. ஐயோ பட்டு போச்சே, நிழல் போயிடுச்சே, நல்ல நிழலா இருந்துச்சுதே, பட்டு போச்சேன்னு பரிதாபமாய் அந்த செடியை பார்த்து கேட்கிறாயே. நீ எரிச்சல் கொள்ளுகிறாயே. யாரை பார்த்து? நினிவே பட்டணத்தை பார்த்து. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த ஜனங்கள் அவர்கள் மனம் திரும்பி, நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்கள், அவங்கள் அவருடைய அக்கிரமங்களை விட்டு திரும்பி தங்களை ஒடுக்கி தங்களுக்கு இருந்த ஆகாரம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்து, தன்னுடைய ஆஸ்திகளை தூக்கி எறிந்து, தங்களுடைய வஸ்திரங்களை தூக்கி எறிந்து தன்னிடத்திலே வந்து கேட்கும் போது நான் மனம் இறங்காமல் இருப்பேனோ? 3 வேளையும் சாப்பிட்டு நல்ல திருப்தியை படுத்து தூங்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு கவலையே இல்லை. ஆத்துமா நஷ்டப்பட்டு போனா என்ன, அது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஆத்துமாவுக்காக நேற்று இரவில் என் கணவர் என்ன கேட்டான், ரொம்ப வேதனையா இருக்கு ரீஜா, இந்த ஜனங்கள் எல்லாம் என்னவாய் தீருவார்கள் என்று சொல்லி. இந்த ஜனங்கள் எல்லாம் என்னவாய் தீருவார்கள்? இப்படி உணர்வில்லாமல் இருக்கிறார்களே, உணர்ந்து கொள்ளவில்லையே. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே, நீயும் பரலோக ராஜ்யத்தில் போகிறதில்லை, போக போறவர்களை போகவும் நீ விடவில்லை என்று சொல்லி, பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறவர்களை நீ தடுத்து விடுகிறாய் என்று சொல்லி, இங்க இருந்து உங்களை ஆசீர்வதித்து போக எனக்கு நன்றாய் தெரியும். ஆசீர்வாதம் கூறவும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், கண்டித்து உணர்த்தவும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதம் வேண்டுமா, இல்ல கண்டித்து உணர்த்தப்பட்டு உன் ஆத்துமா பரலோகத்துக்கு போக வேண்டுமா? நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்களா, இல்ல பரலோகத்தில் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் உலகத்தின் ஆசீர்வாதம் மட்டும் போதும் என்று இருந்தீர்களா? இது போதும் இல்ல. நினிவே பட்டணம் திரும்பினது போல உன் அக்கிரமத்தை விட்டு, உன்னுடைய நுகத்தடிகளை எடுத்து, நீ பசியா இருக்கிறவங்களுக்கு போய் ஆகாரத்தை கொடுத்து, உனக்கு உடை இல்லாதவர்களுக்கு நீ உடையை கொடுத்து, தாழ்த்தப்பட்டவர்களை நீ உயர்த்திவிட்டு உன் இருதயத்தை நீ தாழ்த்துவாயாகில், தேவனிடத்துல நீ தாழ்த்துவான, ஒருவேளை உனக்கு மனமிறங்கி உன் ஆத்துமாவை அவர் ரட்சித்து, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரையே, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ வா என்று கூப்பிட்டு அவருடைய சிங்காசனத்துல கூட உட்கார வைப்பாரல்ல. அவர் உனக்கு என்ன சொன்னாரு? நான் உனக்கு அதை தர இதை தரல, என்னோடு கூட நீ சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆளுகை செய்வா என்று அவர் சொன்னாரு. அவரோடு கூட அவர் மூத்த சகோதரனாயிருக்கிறார், நாம் இளையவர்களாயிருக்கிறோம் என்று சொல்லி அப்படித்தானே அவர் சொன்னாருங்க. நம் சகோதரன் சொன்ன வார்த்தையை நம்ம கேட்கலையே. நம்முடைய சகோதரன் பொய்யன் என்று நீங்க நினைக்கிறீங்களா? நம்முடைய சகோதரன் அவர் சும்மா வீணாய் பேசிவிட்டு போனார் என்று நீங்க நினைக்கிறீங்களா?
நான் சகோதரன் என்று மீன் பண்ணது இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து சும்மா சொல்லிவிட்டு போனார் என்று நீங்க நினைக்கிறீங்களா? பிதாவினுடைய சித்தத்தை செய்தால் மட்டும்தான் உன் அக்கிரம கட்டுகளை உடைக்கிறதுக்கு தான் நீ உபவாசம் எடுக்கணும். பொய் சொல்லிட்டு இருக்கிறியா? புறங்கூறிட்டு இருக்கிறியா? வன்கண்ணா இருக்கிறியா? வஞ்சனையில இருக்கிறியா? மற்றவங்களை பார்த்து பொறாம கொள்றியா? அவனுக்கு நிறைய இருக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு இருக்குது, நீ சொல்ற எனக்கு இல்லை. இப்படி எவ்வளவு காலம் இப்படி மனமடிவாய் வாழ்ந்து கொண்டிருப்பேன். போதும் என்கிறது போது. நேத்துக்கு சொன்னது போல, தீமோத்தேயுவே உனக்கு போதும், உனக்கு என்ன இருக்கிறதோ அது போதும் என்று நீ இரு. குடிசை வீடு கொடுத்திருக்கிறாங்க, போதும் ஏசப்பா, எனக்கு நீங்க தந்திருக்கிறது இதுதான். களிமண், அதை உருவாக்குற அந்த குயவனுக்கு அதன் மேல அதிகாரம் இல்லையா? ஒரு குயவனுக்கு அவனுடைய மண்ணின் மேல் அதிகாரம் இல்லையா? சில வேளை உனக்கு குடிசை வீடு, ஒருவனுக்கு மாடி வீடு. இந்த உலகத்துல நாம் என்ன பிரயாசப்பட்டாலும் அது நஷ்டமும் குப்பையும் தாங்க. என்னதான் நீ ஓடி உழைத்து நீ சம்பாதித்து கொண்டு வந்தாலும் உன் பிள்ளைகளுடைய ஆத்துமாவை கூட நீ காப்பாத்தலைன்னா கூட அது நஷ்டம்தான். அந்த பிள்ளைகள் அப்படித்தானே? அந்த ஆத்துமாவை நேரத்தை தான் சொன்னல, 2 பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்க தான், 2 பேருமே. ஒருவன் 21 வயதுல இறந்தான், இருவன் 29 வயதுல இறந்தான். பாருங்க, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வைக்க முடியல பத்தியா? அந்த அப்பா அம்மாக்கு எவ்வளவு பரிதாபமான வேஸ்ட் தானே. அவங்களுக்கு குழந்தையை கொடுத்தது சரியா தவறா? சரியையும் தவறையும் நல்லதையும் கெட்டையும் நீ புத்தி சொல்ல உன்னை அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ புத்தி சொல்லு. உன் பிள்ளையை கண்டித்து உணர்த்தி. என் மாமியார் சொல்லுவாங்க, ரீஜா அவங்க கேட்குற எல்லாத்தையும் நீ வாங்கி கொடுக்காத, அவங்க கேட்குற எல்லாத்தையும் நீ செய்யாத, செஞ்சானா அவனுடைய ஆத்மாவை நஷ்டமடைய பண்ணுவான் என்று சொல்லி. நேரம் கடந்து போய் கொண்டே இருக்குது பாருங்க. நாமம் ஆலயத்துக்கு வருகிறது, கூடி வந்து ஆராதிக்க, தேவனை ஆராதிக்க. உங்கள் மேய்ப்பர் என்ன சொல்லுகிறாரோ மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடுகள் செவி கொடுக்கும். உண்மையாய் உங்களுடைய மேய்ப்பன் அதை அழைக்கிறார் என்றால் அந்த சத்தத்துக்கு அந்த ஆடுகள் செவி கொடுக்கும். இன்னும் ஆத்துமாக்களை கூட்டி கொண்டு வரும். இளைப்பாறுதல். மேய்ச்சல் இல்லாத இடத்துல ஆடுகள் மேயுமா? புல் இல்லாத இடத்துல மேயுமாங்க? புல் இருந்தா தானே மேயும், கரெக்டு தானே? ஒரு ஆடு புல் இல்லாத இடத்துல மேய போகுமா? புல் இருக்கிற மேய்ச்சல் உள்ள இடத்துல தான் வரும். உன்னுடைய ஆலயத்திலே மேய்ச்சல் இருக்குதான். நீ ஒரு ஆடு, உன்னோடு கூட மேய்ச்சல் இல்லாத இருக்கிற ஆடுகளை நீ கொண்டு வந்திருப்பாய் அல்லவா? அதனால தானே நினைவே பட்டணத்தில் அவர் சொல்றார் பாருங்க, நீ சிறியோர் பெரியோர் முதல் சிறியோர் வரையும். சிறியோர் சின்ன பிள்ளைங்க பாவம் விட்டுறலாம் அப்படின்னு விட்டுட்டாங்களா? அவங்களும் ஆசீர்வாதம் வேண்டும் என்று, அவரும் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றுக் கொள்ள வேண்டும், ஆடு மாடுகளும் இரக்கம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நோவாவுடைய பேழையில வெறும் மனிதர்களையா ஏற்றினார்? வெறும் மனிதர்களா ஏறினார்கள் நோவாவினுடைய பேழையில? எல்லா அவர் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஆணும் பெண்ணுமாக அவர் அதை ஏற்றினார். படைத்த ஆண்டவர் அது மறந்து போகவில்லை. ஆனால் நாம் அவருடைய ஆத்துமாவை, ஜீவ ஆத்துமாவை பெற்றுக்கொண்ட நாம் அதை மறந்து போய்விடுகிறோம். உபவாச நாள் என்பது நீ பக்கத்தில் இருக்கிறவங்களை நீ விசாரிக்கணும். நீ மேய்ச்சல் அடைகிறாயா? உனக்கு மேய்ச்சல் இருக்கிறதா? மேய்ச்சல் இருந்ததுன்னா மூட்டையில் அரிசி இருக்கான்னு கேட்கறதல்ல, மீன் வாங்கினியான்னு கேட்கறதல்ல. அவனுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவா இருக்குது பாருங்க. அந்த மேய்ச்சலை சொன்னேன். ஆத்துமாவுக்கு வசன மேய்ச்சல் என்று இருக்கிறது. வசனம் தேவைப்படுகிறது. அவன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நீ அது அரிசியும் சாப்பாடும் கொடுத்து நீ அதை செரிப்பு செய்ய முடியாது. ஆத்துமா உயிரடைய வேண்டும் என்றால் அவன் மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். ஒரு ஆடு நல்ல மேய்ச்சலை கண்டடைந்தால் தான் அது புஷ்டியாய் வளர முடியும், அது ஆரோக்கியமாய் இருக்க முடியும். வேதத்தினுடைய வார்த்தைகள் உன்னை உருவாக்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தைகளினால் அவன் பிழைத்திருப்பான் என்று உனக்கு தெரியாதா என்று சொல்லி. மரியாளே, என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்திருப்பான் என்று உனக்கு தெரியாதா? அரிசியும் சாப்பாடும் குழம்பும் வைத்து சாப்பிட்ட லாசரு மரித்து போனான். அவன் சரீரத்திலே உயிரோடு கூட எழுப்பவில்லையா? உன் ஆத்துமாவுக்கு தேவை இந்த 21 நாள். உன்னுடைய ஆத்துமா விடுதலைக்கு தேவைங்க. உன் ஆத்துமா விடுதலை அடைய வேண்டும். அது அக்கிரம கட்டுகளினால் நிறைந்திருக்கிறது. உன் இருதயம் எப்படி இருக்கிறது? துஷ்ட கிரியைகளினால. அவர் சொல்றார், உன் ஆத்துமாவை சகல காவலோடு கூட நீ காத்துக்கொள்ளு என்று சொல்லி. அதனாலதான் நினைவே பட்டணத்தில் ராஜா சொல்றார் பாருங்க, உன்னுடைய பெருமையும் உன்னுடைய அகந்தையும் உன்னுடைய எல்லாத்தையும் நீ நீக்கி விட்டு வா.
தேவனுடைய சமூகத்தில். அப்ப நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது எல்லாத்தையும் புறம்பே தள்ளிவிட்டு தேவனை பரிசுத்த இருதயத்தோடு கூட ஆராதனை செய்ய வேண்டும். அதுதாங்க உகந்த உபவாச ஆராதனை. நீ மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாயிருக்கிறையா? நீ விதவியை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம், அவளை பராமரிக்க ஆயத்தமாயிருக்கிறையா? சிறுமைப்பட்டவர்களை தேற்றுகிறதுக்கு ஆயத்தமாயிருக்கிறாயா? சாப்பாடுகளை கொடுக்கறதுக்கு நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? அவர் தன்னை ஒடுக்கி 21 நாள் என் ஜனங்களுக்காக, என் ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும், என் ஜனங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும், என் ஜனங்கள் கிறிஸ்துவனிடத்தில் திரும்ப வேண்டும் அப்படி என்று இந்த மாயையில் ஒரிஜினல் சங்கீதத்தை அவர் விளக்கி காட்டினார் பாருங்க. ஒரிஜினல். நீங்க டூப்ளிகேட் போதும் என்று இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நிறைவு போதும், இதெல்லாம் டூப்ளிகேட். இது சும்மா அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது எல்லாம் ஒரு நாள் உன் கண் முன்னாடியிலிருந்து அழிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. அழிந்து போகும். இது எதுவுமே இருக்காது. ஆனால் உன் ஆத்துமா இருக்கும். அவர் பெற்றெடுத்த ஆத்துமா பரலோகத்தில் கணக்கு கொடுக்கப்படும். அவர் சொன்னாரு, நான் கஷ்டப்பட்டு, நான் பிரயாசப்பட்டு, அநேக ராத்திரியில நான் தூங்காமல், நான் என் தூக்கத்தை கெடுத்து, நான் பசியோடு இருந்து, எனக்கு இல்லை என்றாலும் ஆத்துமா விடுதலைக்காக இந்த ஜனங்களை ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று நான் திறப்பிலே நிற்கிறேன் என்று சொல்லி அவர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தின ஒவ்வொரு ஆத்துமாக்களும் மேலே கணக்கிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமாய் நினைக்காதீர்கள். இங்க வந்து பேசுகிற ஒவ்வொரு 21 நாளிலே எந்தெந்த பாஸ்டர்களை அவர் கூப்பிட்டார்களோ அவர்கள் எல்லாம் இங்க இருந்து அவங்களுக்கு உபதேசம் சொல்லுகிறார்கள் என்றால் ஆவியானவரால் ஏவப்பட்டு வந்திருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் அதனுடைய காரியங்கள் ஆண்டவரோடு கூட பலன் வரும். அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையானது ஒன்று. மரியாள் தான் சொன்னேன், தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டால் பாருங்க. இதற்கெல்லாம் வசனங்கள் இருக்குது. எனக்கு நேரம் போதாது எடுத்துக்காட்டுறதுக்கு. இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க திருப்பிக் கொள்ளலாம். சாமுவேல் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 12வது வசனம். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் சேவிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும், இஸ்ரவேல் இருக்கிற எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னார் என்று பாருங்க. நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி. நாத்தானே யாரிடத்தில் அனுப்புறார் தெரியுமா? வசனங்கள் நீங்கள் போய் வாசிங்க. 11வது அதிகாரம். நீங்கள் 11வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதுல உங்களுக்கு நன்றாய் அழகாய் தெரியும். தாவீது ஒரு தவறு செய்கிறான். தாவீதினுடைய சேனைகள், தாவீதுக்கு படைத்தலைவர்கள் இருந்தார். அதுல ஒருவர் தான் பட்சேபாளுடைய. ஹல்லேலூயா. எல்லாரும் முகமும் வேறுபடுகிறது. ஐயோ, அப்படி யாராவது தவறு செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்களோ, தாவீது தப்பு செஞ்சது போல யாராவது அடுத்தவங்க மனைவிங்களை வச்சுட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி இல்லையா? பாருங்களேன், உரியா என்கிற ஒரு மனிதன் தாவீதனுடைய படைத்தலைவனாய் இருந்தான். அந்த படையிலே அவன் சேர்க்கப்பட்டிருந்தான். உரியாவனுடைய மனைவி மிகவும் அழகாக இருந்தாள். தாவீதை நான் சுருக்கமாய் சொல்லி போகிறேன். அந்த தாவீது பாருங்க, அவர் ஒரு ராஜா. தன் படுக்கை விட்டு அவன் எழுந்திருக்கும் பொழுது அவனுடைய முற்றத்திலே அவன் உலாவுகிறதுக்காக, தன் மேல் மாடியிலே அவன் மட்டம் சுற்றி அப்படி நடக்கிறதுக்காக, சும்மா காற்று வாங்குறதுக்காக வரும்போது அவன் கண்கள் பல காரியங்களை பார்த்தது. மரங்கள், செடிகள், கொடிகள், தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய ஜனங்கள், தன் படைத்தலைவர்கள் எல்லாரையும் அவனுடைய கண்களுக்கு முன்பாக வந்து போனது. அதிலே அவனுடைய கண்கள் ஒன்றை பார்த்தது. ஒரு பெண் தன்னை ஸ்நானம் பண்ணிக்கொண்டு, தன்னை குளிப்பாட்டி தன் குளிச்சிட்டு இருக்கிற ஒரு பெண்ணை அவன் பார்க்கிறான். அவள் மிகவும் சௌந்தரியவதியாயிருந்தாள். அவள் ரொம்ப அழகாயிருந்தாள். அந்த அழகிலே அவன் ஈர்க்கப்படுகிறான். உடனே, யாரங்க இங்க வாங்க, இந்த இடத்துல இந்த தண்ணீர் திருவண்டையில ஒருவர் குளித்துக் கொண்டிருக்கிறார், யார் என்று விசாரித்து வாருங்கள் என்று சொல்லி அவனுடைய படைத்தலைவர்களை அனுப்புகிறான். அவனுடைய சேவகரை அனுப்புகிறான். அவங்க போய் விசாரித்து வந்ததுல சொல்றாங்க, ராஜாவே, உரியாவனுடைய மனைவி பட்சேபாள் அவள். உரியா
போர் செய்கிறதுக்காக போயிருக்கிறான். அவர் சொல்றாரு உரியா, அவர் சொல்லி கரெக்டா அனுப்புறாங்க. அந்த பெண்ணு யாரு, அவ குடும்பம் யாரு, அவளை சுற்றி யார் யார் இருக்கிறாங்க பாருங்க. சாத்தான் எப்படி அனுப்புவான் தெரியுமா? நீங்க நல்லா நீங்க எடுக்கிற காரியம் இது தாவீது பாவம் செய்தான்னு சொல்ல நான் வரல. உபவாச நாள் எப்படிப்பட்டதா இருக்கணும், நீ எப்படி உபவாசம் எடுக்கணும், நீ என்ன செஞ்ச உன்னுடைய உபவாசத்துக்கு பலன் கிடைக்கும் என்பதை நான் சொல்ல பார்த்திருக்கிறேன். தாவீது சொல்லி அனுப்புறான். அவளுடைய குடும்ப யாருடைய மகள், அவன் வந்து சொல்ற இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி. வேதம் சொல்லுது இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி என்று அந்த அனுப்பப்பட்டவர் அந்த தூதன் வந்து சொல்றான் பாருங்க தாவீது கிட்ட. அவளை அழைத்து வா என்று சொன்னான். பலகீனன் என்று தெரிஞ்சிச்சு. உன்னுடைய பலன் குறுகி இருந்தால் இந்த உபவாச நாளிலே பலப்படுத்திக்கொள். பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டு நீ பலன் குன்றினவளாய் இருந்தால் சோதனை வரும் பொழுது விழுந்து போய் விடுவாய். விழுந்த உன்னை திரும்ப ரட்சிக்கப்பட வைக்க இன்னொரு பலி இருக்காது, இன்னொருவர் வரமாட்டார். இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்திருக்கிறார். நீ உன்னுடைய பலன் குன்றினதாய் இருந்தால் பாருங்க எப்படி கொண்டு வருங்க. தாவீதை எப்படி சத்துரு வஞ்சிக்கிறான் பாருங்க. போய் கேட்டுட்டு வா. ஓ அப்படியா, அவளை அழைச்சிட்டு வா. அவளோடு கூட சயனித்தான். அவ 2 மாசத்துக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறா. அவ குளிச்சு சுத்தியாய் அவ போயிட்டா. ஏன்னா புருஷன் தான் இல்லையே, புருஷன் போருக்கு போயிருக்கிறாரு. புருஷன் பத்திரமா வீட்டுல இருன்னு சொன்னாங்க. ராஜா கூப்பிட்டதுனால போகாம இருக்க முடியாதுல்ல. ராஜா சொல்றத அனுபவி. அதனால ராஜாக்கு வந்த தண்டனையை குறித்து உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த தாவீது ராஜாவுக்கு என்ன தண்டனை அவர் கொடுத்தார், அந்த வசனத்தை வாசிங்களா. அந்த 12 வசனம் பார்த்தீங்களா? உனக்கு நான் என்ன செய்வேன், நீ ஒளிப்பிடத்துல செஞ்ச நான் வெளியரங்கமா செய்வேன். உன்னை வெளியரங்கமா கொண்டு வராதபடிக்கு நீ ஜாக்கிரதையாயிரு. தாவீது செய்தது போல நீ செய்யாத. அவன் ஒளிப்பிடத்திலே செய்தான். 2 மாதங்களுக்கு அப்புறம் அவள் சொல்லி அனுப்புறார், நான் கர்ப்பவதியாய் இருக்கிறேன் என்று சொல்லி. பாவத்தினுடைய சம்பளம் அங்கே கர்ப்பம் தரித்து விட்டது. அந்த கர்ப்பம் தரித்தது பாருங்க, அந்த பாவம் அங்கே கர்ப்பம் தரித்தது. அவன் செய்த பாவம் அங்கே கர்ப்பம் தரித்தது. அந்த கர்ப்பம் என்ன செய்தது, ஒரு மனிதனுடைய ஜீவனை எடுத்தது. ஹல்லேலூயா. உரியா யுத்தத்திலிருந்து புறப்பட்டு திரும்ப வருகிறான் நாட்டுக்கு. ராஜாவை பார்க்கிறதுக்கு உரியா வரான். அதுக்குள்ள இங்க செய்தி வந்துச்சு, நாங்க வந்து பிரெக்னண்டா இருக்கிறேன், என்னுடைய வயிறுல குழந்தை இருக்கிறது, குழந்தை வளருது என்று சொல்லி பச்சை பழத்திலிருந்து செய்தி ராஜாவுக்கு போகுது பாருங்க. உங்ககிட்ட இருந்து செய்தி போயிட்டு இருக்குது. நீ செய்கிற பாவங்களுக்கு, நானும் நீங்களும் செய்கிற பாவங்களுக்கு கணக்கு போய்கொண்டே இருக்கிறது பாருங்க. கணக்கு போய்கொண்டே இருக்கிறது தேவனிடத்துல. நாம் உணராமல் இருந்தோம் என்றால் பரிதபிக்கக்கூடிய இடத்துல நாம் இருப்போம். இந்த உபவாச நாளை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள், உன் வாழ்க்கைக்கு நீ பிரயோஜனப்படுத்திக் கொள் என்று சொல்லுகிறேன். நாத்தான்வேல் வந்து கேட்கிறான் பாருங்க, ஒரு கதையை சொல்லுகிறான் நாத்தான்வேல். அழகா வந்து சொல்லாச்சு. உரியா கிட்ட போய் நைஸா பேசுறான். உரியா, யுத்தத்திலிருந்து களைச்சு வந்திருப்பேன், நம்ம காரியக்காரங்க வஞ்சனையாய் பேசி ஆசவாசமா பேசி ரொம்ப அழகா. வாலிப பிள்ளைங்களை உணர்ந்து கொள்ளுங்க. என்ன பாருங்க வாலிப பிள்ளைங்களை, நீ அழகா இருக்கிற. இல்லைன்னா திருமணம் ஆயிருக்கிறவங்களுக்கும் இது தானே. ஏன்னா என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த சாத்தானுடைய அந்தகார வல்லமைகளெல்லாம் நான் நல்லா உணர்ந்தவா, ரொம்ப அழகா இருக்கீங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா சேர்ச்சியா இருக்கு பாருங்க, நீ சிரிக்கும்போ அழகா இருக்கிற, சிஸ்டர் கோபப்பட்ட கூட நீங்க அழகா இருக்கிறீங்க. என்ன புருஷன் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாரு. சாப்பிட்ற சமையலுக்கு நல்லா இருக்கணும் கூட புருஷன் சொல்ல இருக்க மாட்டாங்க. வேற யாரோ சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், சே இந்த மனுஷனுக்கு துணி துவைச்சு அயன் பண்ணி சாப்பாடு போட்டு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளை ஒரு நாள் கூட இப்படி புகழ்ந்தது இல்லையே, இன்னொருவன் நம்மளை புகழ்கிறான் என்று உன்னை இருதயம் இன்னொருவனுக்கு திறக்கப்படும். ஜாக்கிரதையா இருந்து கொள். இங்க பாருங்க, உரியாக்கு திறக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? உரியாக்கு நீ உரியாவை போல இரு என்று தேவன் சொல்லுகிறார். உரியாக்கு திறக்கல. ஐயோ நீ களைச்சு போய் வந்த, நீ உன் மனைவியை போய் பாரு,
உன் பிள்ளைகளிடத்துல நீ போய் சந்தோஷமாயிரு என்று ராஜா நேக்கா பேசுறாரு. உரியா போகல. உரியாக்கு தெரியும் யுத்தம் பயங்கரமாய் நடக்கிறது. நான் இப்ப இந்த இடத்துல இருந்து போனேன் என்றால் யுத்த களத்துல நின்று பண்றதுக்கு, யுத்தம் செய்கிறதுக்கு என் ராஜா விழுந்து போடு, என் ராஜ்யம் விழுந்து போயிடும் என்கிற அந்த பயம், அந்த வைராக்கியம் அவனை சூழ்ந்து கொண்டபடினால், ஐயோ என் தேசம் யுத்தத்திலே மடிந்து போய்விடுமே, இங்கே எல்லாரும் கவலையா இருக்கிறாங்க, யுத்தம் என்னவாய் முடியும், வெற்றி கிடைக்குமோ, தோற்று போய்விடுவார் என்று கவலையா இருக்கும் போது நான் எப்படி என் மனைவியிடத்தில் சந்தோஷமாயிருப்பது என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காகவும் எனக்காகவும், ஐயோ என் பிள்ளை வருவா, ஒரு தடவை கூட கொடுங்க, இன்னும் ஒரு நாள் கொடுங்க, இன்னும் ஒரு நாள் கொடுங்க என்று இதோ சொல்லுகிறார். 21 நாள் பாஸ்டிங் பிரேயர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது மாறுவாய், நாளைக்கு மாறுவாய், நாளனைக்கு நீ மாறுவாய், உன் பாவத்தை விட்டு வருவாய், உன் அக்கிரமத்தை விட்டு வருவாய், உன்னுடைய பாவத்தின் கிரியைகளை நீ விட்டு அகன்று போவாய் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, அவர் பரிந்து பேசிக் இருக்கிறார். தன் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாகி தொடங்கினது. நமக்கு ஒரு நாள் பேசுறதே கஷ்டமா இருக்கு. 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே அவர் சொல்லி அவர் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, பரிசுத்தமாகிறவன் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும். நீ தரித்திருக்கிறோமா? நம்முடைய உபவாச நாள் தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதா? உகந்ததா இருக்கிறதா? 4 நாள் தாங்க போயிடுச்சு. இன்னும் இருக்கு மீதியான நாள். உன்னை சுதாரித்துக்கொள், உன்னை ஜாக்கிரதையை மாற்றிக்கொள். பாருங்க, உரியா மனைவி இடத்துல போகல, ஆனா தந்திரமாய் பாருங்க, நமக்கு ஒரு காரியம் நடக்கலன்னா வேற யாரையாவது எம்எல்ஏ பார்த்தா நடக்குமா? மந்திரியை பார்த்தா நடக்குமா? இல்ல அந்த அதிகாரியை பார்க்கலாம், இந்த அதிகாரியை பார்க்கலாம், இவங்களுக்கு எத்தனை பணம் கொடுத்தால் நடக்குமா, அவங்களுக்கு எத்தனை பணம் கொடுக்கலாம். அப்படி தாவீது செய்கிறான் பாருங்க. மெசேஜ் அனுப்புறான் பாருங்க. யுத்த களத்தில் நிற்கிறவர் இடத்தில் அவன் செய்தி அனுப்ப நிரூபத்தை எழுதி அனுப்பினான் என்று சொல்லுது. அவன் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறான் படைத்தலைவனுக்கு, நீ உரியாவை யுத்தத்துக்கு முன்பான வரிசையிலே நீ நிறுத்தி என்று சொல்லி, ஒரு ஜீவனை எடுக்கிறதுக்கு, ஒருவனை வஞ்சிக்கும்படியாக சத்துருவானவன் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறான். உன் மருமகளுக்கு விரோதமாக உன்னை ஏவி விடலாம், உன் மகனுக்கு விரோதமாக ஏவி விடலாம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு விரோதமாக ஏவி விடலாம், சபைக்கு விரோதமாக ஏவி விடலாம். நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பி என்று அவர் சொல்றான். ஏவி விடுறான். அவன் கடிதத்தை எழுதி அனுப்புறான். உரியா யுத்தத்தினுடைய முன்பகுதியிலே நின்னான். உரியா என்ன பண்ணான்? மரித்து போனான். முதல் வரிசையில நின்ன என்னங்க, அம்பைகிறது முதல்ல நிக்கிறவங்கள்ட்ட தான். அது வீக்கானவங்களை தான் ஃபர்ஸ்ட் நிறுத்துவாங்க. ஆனா அந்த வரிசையில உரியாவை நிறுத்துறதுக்கு வஞ்சகமாய் கடிதத்தை எழுதனை அனுப்பினான். அவன் செய்த பாவத்தை மூடுறதுக்கு, அவன் செய்த பாவத்தை மறைக்கிறதுக்கு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை விட்டு அறிக்கைகள் செய்து விட்டு விடுகிறவனை அவன் வாழ்வடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. உன் பாவத்தை மறைக்கிறதுக்கா நீ உபவாசம் எடுக்கிறாய்? உன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடு. அதை மூடி மறைக்கிறதுக்கு உபவாசம் எடுக்காத. உரியா மரித்து போன செய்தி ராஜாவுக்கு வந்தது. ஆனால் ராஜா தெரியாத ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. மேல பிதா எல்லாத்தையும் உனக்கு அதிகாரம் கொடுத்து, இன்னாருக்கு இன்னார் மனைவி என்றும், இன்ன மனைவிக்கு இன்னவர் புருஷன் என்றும், உங்க 2 பேருக்கும் இதுதான் பிள்ளைகள் என்று கொடுத்த தேவனுக்கு தெரியும். உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தின் எண்ணங்களை அறிகிற தேவனுக்கு தெரியும். நீ என்ன பிணைக்கிறாய், நீ என்ன சிந்திக்கிறாய், நீ என்ன செயல்படுகிறாய் என்று தேவன் அனுப்புனா. நாத்தான் வேலே நீ போ அப்படின்னு சொல்றார் பாருங்க. அவன் தாவீதுக்கு முன்பாக அந்த 12ஆம் அதிகாரத்தின் முதல் பாகங்களை நீ படித்துவனா. நாத்தான் வந்தான் தாவீதிடத்தில் வந்து சொன்னா, தாவீதே நீ உன்னை கேளு, நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் சொல்றான் பாருங்க. ஒருவனுக்கு நிறைய மந்தைகள் இருந்துச்சுதா, கொழுமையான ஆடுகள் இருந்துச்சா. ஆனா அந்த நாட்டுல ஒரு சிறிய ஒரு ஜனத்துக்கு, ஒரு சிறிய மகனுக்கு ஒரு சின்ன மந்தை தான் இருந்துச்சு. அதுல ஒரு ஆடுதான் இருந்துச்சு.
அந்த மந்தையில என்ன இருக்கா? ஒரு ஆடுதான். நீங்க இத்தனை பேர், ஒரு 50 பேர் இருக்கிறீங்க. இந்த மந்தையில எத்தனை பேர் இருக்கிறீங்க? 50 ஆடுகள் இருக்கிறது. பாருங்க, செழிப்பா இருக்கிறது. இன்னொரு மந்தையில ஒரு ஆடுதான் இருக்குது. அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கிறது. அவன் என்ன பண்ணனான்னு தெரியுமா? ஒரு வழிபோக்கன் வந்தான். அந்த வழிபோக்கனுக்கு தன்னுடைய மந்தையில் இருக்கிற ஆடை கொடுக்காமல் அவன் அடுத்த மந்தையில் இருக்கிற ஆட்டை எடுத்து அவன் அடித்து அவனுக்கு விருந்து கொடுத்தான் என்று சொல்லி தாவீதுக்கு கோபம் வந்தது. அது அப்படிதான். நம்ம தப்ப நமக்கு சொல்லாம கோபம் வரும் இல்லையா? நீ இப்படி செஞ்சேன்னு சொல்லும்போ, நீ இப்படி பண்ணன அப்படின்னு சொன்னா நமக்கு கோபம் வரும். நானா? என்ன நீங்க பண்ணலையா? தாவீதுக்கு கோபம் கொண்டு யார் அதை செய்தான் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவனுடைய விதி அவனே எழுதி விட்டான். ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் நாவின் பிரதியுத்தரத்திலே இருக்கிறது. நீ என்ன பேசுகிறாயோ உன்னுடைய வார்த்தை உன்னை நியாயம் தீர்க்கும் என்பதை மறந்து போகாதே. இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது என்னையும் அது குத்தும், அது உன்னையும் குத்தும். பேசுகிற என்னையும் சரி செய்யும், கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னையும் சரி செய்யும். தாவீது பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். உங்க நேரம் எல்லாம் போகுது, பசியோட கூட இருப்பீங்க. ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து போகலாம். பாருங்களேன், தாவீது ஒரு பாவம் செய்த. நீங்க நினைக்கிற பச்சைப்பால வஞ்சிச்சதுனால தாவீதுக்கு இந்த தண்டனை வந்ததா? தாவீதுக்கு ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு, நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய் என்று? அவருக்கு அதுக்கு முன்பான வசனம் சொல்லுது பாருங்க, அவன் சந்ததியை கொலை பண்ணுவேன்னு அவர் சொன்னார். உன் சந்ததியை நான் அழிச்சிருவேன்னு சொன்னாங்க. அவனுடைய சந்ததி அழிக்கப்பட்டது. சாலமோன் ஞானி நீதிமொழிகளை எழுதினார், பிரசங்கி எழுதினார், உன்னத பாட்டை எழுதினார். எல்லாம் மாயை என்று சொன்னார். உலகம் எங்கும் மாயை என்று சொல்லி, இது எல்லாம் மாயை, நீ பெண்ணோடு நம்பாதே, பெண்ணுக்கு பின்னாடி போகாதே, பெண்ணு மாயை, பெண்ணு உன்னை அழிச்சிருவாங்க. நீதிமொழிகளை எழுதினாரு. புத்தியை நீ அட, ஞானத்தை வாயின்னு கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழு. உலகத்துக்கு உணர்த்துகிறார். நீதிமொழிகளை நீ படித்தாய் என்றால் நடுங்கி போய்விடுவாய். நாம நினைப்போம் நான் பரலோக ராஜ்யம் போக மாட்டோம் என்று. அப்படிப்பட்ட வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் நீதிமொழிகள் சொல்லுகிறது. அது எழுதினது சாலோமோன் ஞானி. ஆனால் சாலோமோன் ஞானியை எப்படி அவர் கொன்றார்? தாவீது செய்த தவறுக்கு 4 தலைமுறைகளை அவர் கொன்று விட்டார். நீங்க நினிவே பட்டணத்துக்கு இறங்கின தேவனை உங்களுக்கு தெரியும். ஆனால் தாவீது ராஜாவுக்கு செய்த, தாவீது ராஜா மற்றவருக்கு வஞ்சனை செய்த காரியத்திற்கு அவருடைய சந்ததியை கொன்று விட்டார். நீ பரலோக ராஜ்யத்துக்கு வேண்டாம் என்று அவர் ஒதுக்கி விட்டார். அவர் ரிஜெக்ட் பண்ணினார் சந்ததியை. 4 தலைமுறைகளை வேண்டாம் என்று அவர் ஒதுக்கி விட்டார். நீங்களும் நானும் ஒதுக்கப்பட்ட சந்ததியை மாற வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் ஒதுக்கப்பட்ட சந்ததியை மாற வேண்டுமா? நீ பொய் சொல்றது சாதாரணம் என்று நினைக்கிறாய். புறங்கூறது, பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பாதீர்கள், பிள்ளைகளை ஏவி விடாதீங்கள், பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருங்கள், சமாதானத்தை விதையுங்கள். அதுதானே மத்தேயு 5 சொல்லுது, சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள் அவர்கள் என் புத்திரராய் இருப்பார்கள் என்று. நான் சமாதானத்தை கொடுக்க தான் வந்தேன்னு சொல்றாரு. என்னுடைய ராஜ்யத்தினுடைய நீதி சமாதானமும் சந்தோஷமும். எப்படி உணர்வு இல்லாமல் இருக்கலாமா? நம்முடைய உபவாச நாள் எப்படி இருக்க வேண்டும்? இப்படியா இருக்க வேண்டும்? அவர் சொன்ன, நீ ஒளிப்பிடத்துல செஞ்சதை எல்லாருக்கும் முன்னாடியும் சாமுவேலையும் அப்சலோமையும் எப்படி கொன்றார்? எல்லா உலகத்தார் எல்லாரும் கண்ணு பார்த்து நிற்கவே, சூரியன் நினைக்கிற பகல் வெட்ட வெளிச்சத்திலே அவன் இருட்டிலே சென்ற காரியம் வெளியரங்கமாய் அவனுடைய சந்ததிக்கு அவர் செய்தார். என் தேவன் இறங்குகிறவர், ஆனால் என் தேவன் பாவத்தை பார்க்கிற தேவன் அல்ல. அவர் பாவத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. நினிவே பட்டணத்தை கண்டித்து உணர்த்தினார். உன்னை கண்டித்து உணர்த்தும் போது, உன்னுடைய போதகர் உன்னை கண்டித்து உணர்த்தும் போது நீ இதை செய்யாதே என்று சொன்னால், ஐயோ அங்க நல்லா இருக்கிறதே, இங்குள்ள வசனம் நல்லா இருக்கிறதே, அங்க நல்லா போதிக்கிறாங்களே, அங்க போனா ரட்சிப்பு கிடைக்கும், இங்க போனா ரட்சிப்பு கிடைக்கும். இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. பைத்தியத்தை கொண்டு கூட அவர் அவருடைய வசனத்தை போதிப்பார். ஞானிகளை தான் எடுக்கணும் இல்லை. அவர் சொல்றாரு, ஞானிகளை கொண்டல்ல பைத்தியங்களை கொண்டுதான் அவர் செய்தார். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம் தான். பாஸ்டர் சொன்னவங்களுக்கு பைத்தியம் மாதிரி தான் தெரியும்.
ஆனால் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு அது ஜீவநதியாய் புறப்பட்டு வரும். அது ஜீவநதியாய் அவருடைய இருதயங்களுக்கு ஸ்பெண்டிட. உன்னுடைய இருதயம் பாருங்க, கற்பாறையா இருக்கிறது. இந்த நதி படந்து வரும்போது கற்பாறையை கூட உடைத்தெறியும். அவ்வளவு வல்லமை உண்டு இந்த வார்த்தைக்கு. உபவாச நாள். அதனாலதான் ஏசாயா சொல்றாரு, உன்னுடைய உபவாச நாள் எது? நீ உன்னை ஒடுக்கி ஆத்மாவை சுருக்கி வந்து உட்கார்ந்து இருக்கிறதா? ஐயோ பாவம், அது அல்ல. என்னுடைய அக்கிரம கட்டுகளை உடைச்செறியணும். நான் இனி அக்கிரம செய்ய, நீ சொன்னா செய்யணும். அடுத்த தடவை திரும்ப போய் செய்யறதுக்கல்ல. நான் போய் சொல்ல மாட்டேன்னா சொல்லக்கூடாது. என்னதான் எடுத்தாலும், என்னதான் இருந்தாலும், உன்னுடைய சொத்தை, உன்னுடைய ஜீவனே போனாலும் நீ சொல்லக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நம்ம ஜெபத்துக்கு நேராக போகலாமா? ഉണർവിൻ വരം ലഭിപ്പാൻ ഞങ്ങൾ വരുന്നു തിരുസവിധേ. നാഥാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ, അനുഗ്രഹിക്കൂ. നാഥാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ, അനുഗ്രഹിക്കൂ. ഉണർവിൻ വരം ലഭിപ്പാൻ ഞങ്ങൾ വരുന്നു തിരുസവിധേ. നാഥാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ, അനുഗ്രഹിക്കൂ. ദേശമെല്ലാം ഉണർന്നിടുവാൻ, യേശുവിനെ ഉയർത്തിടുവാൻ. ദേശമെല്ലാം ഉണർന്നിടുവാൻ, യേശുവിനെ ഉയർത്തിടുവാൻ. ആശിഷമാരി അയക്കേണമേ, ഈ ശിഷ്യരാ നിന്ദാസരിന്മേൽ. ആശിഷമാരി അയക്കേണമേ, ഈ ശിഷ്യരാ നിന്ദാസരിന്മേൽ. ഉണർവിൻ വരം ലഭിപ്പാൻ ഞങ്ങൾ വരുന്നു തിരുസവിധേ. നാഥാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ, അനുഗ്രഹിക്കൂ. നാഥാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ, അനുഗ്രഹിക്കൂ. തിരുവചനം ഘോഷിപ്പി, തിരുനന്മകൾ സാക്ഷിക്കുവാൻ. തിരുവചനം ഘോഷിക്കുവാൻ, തിരുനന്മകൾ സാക്ഷിക്കുവാൻ. ഉണവിൻ ശക്തി അയക്കേണമേ, ഈ ശിഷ്യരാ നിന്ദാസരിന്മേൽ. തീ അയക്കേണമേ, ഈ നിന്ദാസരിന്മേൽ. ഉണർവിൻ വരം ലഭിപ്പാൻ ഞങ്ങൾ വരുന്നു തിരുസവിധേ. നാഥാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ, അനുഗ്രഹിക്കൂ. നാഥാ നിന്റെ വൻകൃപകൾ അനുഗ്രഹിക്കൂ. തിരുനാമം പാടിടുവാൻ, തിരുവചനം ധ്യാനിക്കുവാൻ. തിരുനാമം പാടിടുവാൻ, തിരുവചനം ധ്യാനിക്കുവാൻ. ശാശ്വത ശാന്തി അയക്കേണമേ, ഈ ശിഷ്യരാ നിന്ദാസരിന്മേൽ. ശാശ്വത ശാന്തി അയക്കേണമേ, ഈ ശിഷ്യരാ നിന്ദാസരിന്മേൽ. ഉണർവിൻ വരം ലഭിപ്പാൻ ഞങ്ങൾ വരുന്നു തിരുസവിധേ. നാഥാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ, അനുഗ്രഹിക്കൂ. നാഥാ
നിന്റെ വൻ കൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിക്കൂ. യെസ് ഡാഡി, ഉമ്മ നന്ദിയോடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்ம நன்றியோடு கூட துதிக்கிறேன். உம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு ஆண்டவரே வசனத்தை போதிக்கிறேன் ஆண்டவரே, வசனத்தை போதிக்கிறேன். அவைகளை நாங்கள் தியானிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீர் அனுப்புவீராக கர்த்தாவே. எங்களுக்குள்ள இருக்கிற அக்கிரம கட்டுகள் அவிழ்ந்தோடத்தக்க வண்ணமாய், என்னுடைய நுகத்தடிகள் முறிந்து ஓடத்தக்க வண்ணமாய் ஆண்டவரே, நான் எடுக்கிற உபவாச நாள் என் தேவனே உமக்கு உகந்ததாய் மாறும்படியாக நீர் மாற்று. ஹalleluya. ஓ ரீதலர பவுடனா லக்தரார பவுடனா இஸ்பதோ ரீகல் காரவுடா அந்த ரிஷஸ்யார பவுடனா. ஓ உன் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, உன் நுகத்தடிகள் முறிக்கிறார். ஐயோ, என் தேவன் சொல்லுகிறார், என் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய அக்கிரமம் என் பாதத்தில் வந்து எட்டினது, உன்னுடைய ஆண்டவரை மீறுதல் எனக்கு முன்பாக நிற்கிறது, எனக்கு முன்பாக நிற்கிறது என்று. ஆனால் இன்று பகல் கால வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், எவனுடைய பாவங்களை நான் நினையாதிருக்கிறேனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி இன்றைக்கு உன் கட்டை கர்த்தர் முறித்திருக்கிறார். இன்றைக்கு உன் நுகத்தடியை கர்த்தர் இறக்கி வைக்க சொல்லுகிறார். உன் நுகத்தடியையும் உன்னுடைய அக்கிரம கட்டுகளை நீ இறக்கி வைத்து நீ முறித்து கர்த்தரிடத்தில் திரும்புவாயானால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று. ஹalleluya. எஸ் டாடி, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஜனங்களை நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தை நீ பேசி அவர்களுக்கு உணர்வை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.